வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடுவோம். என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு எந்த அக்கௌண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபாரின் இன்கம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குமா இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும்? NRE NRO அக்கௌண்ட் வந்து லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக மட்டும்தான். இங்கே இருக்கிற இன்கம்மை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் NRO. NRE வந்து ஃபாரின் இன்கம் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதனால் ரெண்டு அக்கௌண்ட்டும் வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸுங்கிறதுனால NRE இஸ் த பெஸ்ட் அக்கௌண்ட் டு ரிசீவ் ஃபாரின் இன்கம். ஓகே சார். இப்போ ரிசீவ் பண்ணுறது சொல்லிட்டோம். இந்தியாவுடைய இன்கம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா NRO ஆர் NRE? NRO அக்கௌண்ட்டில் தான் இந்தியாவில் இருக்கிற இன்கம் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு பே டேக்ஸ். அதில் ரிசீவ் ஆகிற மணி எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கணக்கு காமிச்சு யூ ஹவ் டு பே த டேக்ஸ். சார், இப்போ டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு எது சார் கரெக்டாக இருக்கும்? NRE ஆர் NRO? NRE அக்கௌண்ட்டு தான் டேக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா ஃபாரின் இன்கம் எல்லாமே அதில் ரிசீவ் ஆகிறதுனால உங்களுக்கு அதோட டெபாசிட்டும் அதுக்கான ஸ்பெஷல் FCNR டெபாசிட்டில் போட்டுட்டு அதில் வர்ற வருமானம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ இன் இந்தியா. சார், அதே மாதிரி இப்போது இந்தியாவில் டேக்ஸ் அப்ளிகபிள் அக்செப்ட் பண்ண முடியுமா? NROவில் அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லை NREயில் அக்செப்ட் பண்ண முடியுமா? NRO இந்தியாவில் வர்ற வருமானம் NRE அக்கௌண்ட்டுக்கு உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே வந்து இது ரெண்டும் வேறு வேறு கான்செப்ட். ஒன்று வந்து டேக்ஸபிள், இன்னொன்று நான் டேக்ஸபிள். ஸோ அதனால் எல்லோரும் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. NRO அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ண பிறகு தான் அதை NRE அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதோ வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ பார்ஷியல் ரீபார்ஷியேஷன் அக்செப்ட் பண்ணலாமா? எதில் அக்செப்ட் பண்ணலாம்? NRO ஆர் NRE? NRE தான். ஏன்னா NRE அக்கௌண்ட்டில் வர்ற அமௌண்ட்டு எவ்வளவாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட் பேக் டு யுவர் கண்ட்ரி ஆஃப் சாய்ஸ். எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சோ அதுக்கு நீங்கள் மாற்றி விடலாம். $1 million இஸ் த மேக்ஸிமம் அப்பர் லிமிட் பர் இயர் பர் பேன் கார்டு. இப்போ கரன்சி ரிஸ்க் இல்லாமல் சேஃப் டெபாசிட் வேணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணலாம் சார்? FCNR சூஸ் பண்ணலாமா இல்லை NRE சூஸ் பண்ணலாமா சார்? FCNRல இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு இதுபடி உங்களுக்கு 7% வரைக்கும் இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்ற பணத்தை நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டில் டெபாசிட் போட்டிங்கன்னா அதில் வர்ற வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இந்தியன் ருப்பிலேருந்து நீங்கள் டாலராக மாற்றி அதுக்கப்புறம் தான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். அதில் நிறைய லாஸஸ் இருக்கும் கரன்சி. FCNRனால் நீங்கள் டாலர் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலரில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, டேக்ஸும் இல்லை. ஸோ 7% ரிட்டர்ன்ஸ்னால் எக்ஸாக்ட்லி 7% ரிட்டர்ன்ஸ். அதனால FCNR. சரி, இப்போ ஃபிக்ஸட் ஃபாரெக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் கேரண்டி கரன்சி வேல்யூ இதில் எது வேணும் அப்படின்னா FCNR சூஸ் பண்ணணுமா இல்லை NRE சூஸ் பண்ணணுமா? FCNR. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சிக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. டாலராக வந்ததுன்னா டெபாசிட்டே டாலரில் தான், உங்களுக்கு வர்ற வருமானமும் டாலரில் தான், எல்லாமே அதே கரன்சி தான். ஸோ அதனால் உங்களுக்கு கரன்சி வேல்யூவில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு FCNR தான் பெஸ்ட். சார், இப்போ ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி, இப்போ இந்தியா இருக்கட்டும் அப்ராட் இருக்கட்டும் டிரான்சாக்ஷனில் ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணலாம் சார்? NRO ஆர் FCNR? FCNR வந்து வெறும் டெபாசிட்டு தான். அது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு நீங்கள் கேட்குறது ஐ திங்க் பணத்தை போடுறது, பணத்தை எடுக்கிறது அந்த மாதிரி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் உங்களுக்கு நார்மல் NRO அக்கௌண்ட்டு தான் பெஸ்ட். சார், அதே மாதிரி இப்போது லாங் டேர்ம் டாலர்ஸ் ஹெச் ப்ளஸ் ஸ்டேபிள் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணலாம் சார்? FCNR ஆர் NRE ஆர் NRO? FCNR தான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கரன்சி எதுவும் மாற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டாலரில் வர்றது டாலரில் தான் போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் இன்கம் நான் டாக்ஸபிள், நோ கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து FCNR இஸ் த பெஸ்ட். சார், இப்போ இந்தியாவில் ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அதை வந்து எந்த அக்கௌண்ட்டில் ஃபோர்ஸ் பண்ணலாம் சார்? NRO அக்கௌண்ட்டில் போடலாமா இல்லை NREயில் ஃபோர்ஸ் பண்ணலாம்? NREயில் போடவே முடியாது. NRO அக்கௌண்ட்டில் தான் போட்டாகணும். ஏன்னா இந்தியாவில் வர்ற வருமானம் எல்லாமே இட் ஹாஸ் டு கோ இன் டு தி NRO அக்கௌண்ட் ஒன்லி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி NRE வந்து டேக்ஸ் ஃப்ரீ, NRO வந்து டாக்ஸபிள். அதனால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்தியாவில் வர வருமானத்தை நான் வந்து டெக்னிக்கலாக NRE அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படின்னா அது நடக்காது. NRE அக்கௌண்ட்டுக்கு ஃபாரின்லேருந்து வர்ற காசுக்கு தான் இங்கே அக்கௌண்ட் எடுத்துப்பாங்களே தவிர நீங்கள் இந்தியாவிலேருந்து NRE அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறத இட் வில் ஸ்டில் பி டாக்ஸபிள். அதனால் NRO அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுங்கள். சார், இப்போது டாலர் வந்து வேல்யூ ஃபியர் இருக்கும் இல்லையா? இப்போ எந்த அக்கௌண்ட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ டாலர் வேல்யூ வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னா அந்த ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா எதில் வந்து சூஸ் பண்ணலாம்? FCNR சூஸ் பண்ணலாமா NRE சூஸ்? FCNR தான். டெபாசிட்னா FCNR. NREயில் நீங்கள்
ஃபாரின்லேருந்து வர்ற வருமானம் எல்லாமே இந்தியன் ருப்பியாக மாறி தான் உங்களுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ FCNRங்கிறது டைரெக்டாகவே அப்படியே இந்த பேங்க் டாலராகவே வாங்கி டாலராக டெபாசிட் பண்ணி அப்படி நான் உங்களுக்கு தர்றது. ஸோ இந்த கரன்சி ஃபால் ஆகிறது, இந்தியன் ருப்பி வீக் ஆகிறது, இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வர வேணாம், நான் அதில் அஃபெக்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொன்னால் FCNR தான். சார் இப்போ ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரணும், அதே மாதிரி கரன்சி ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணலாம் சார், FCNR ஆர் NRE? FCNRல தான் உங்களுக்கு சேம் டாலர் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்ட் இன் டாலர்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சார். அதே மாதிரி நான் டேக்ஸ் பேர்னை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ் நான் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன சார் சூஸ் பண்ணலாம்? NRE சூஸ் பண்ணலாமா இல்லை NRO சூஸ் பண்ணலாமா? NROனா டேக்ஸ் பேர்டனை அவாய்ட் பண்ணவே வாய்ப்பு இல்லை. ஓகே. NREனா வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்துக்கு மட்டும்தான். யூ கேன் அவாய்ட் டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் அவாய்ட் நாம் பண்ணுறது இல்லை, பட் அதோட நேச்சரே தி நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்ட்டே டேக்ஸ் ஃப்ரீ தான். NRE அக்கௌண்ட்டுக்கு பை இட்ஸ் நேச்சர் இட்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ. அவாய்டு பண்ணுறதுக்கு வழி இல்லை, அவாய்ட் பண்ணவும் கூடாது. இன்றைக்கி 10 ரூபாய்க்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது வேண்டாம். ஸோ டேக்ஸு வேண்டாம், டேக்ஸு நான் வந்து ஐ கேன் யூட்டிலைஸ் தி எக்ஸம்ஷன் ரூல்ஸ் அவைலபிள் அப்படின்னா NRO அக்கௌண்ட்டில் வர்ற ஒரு ரூபாயும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். ஸோ NRIக்கு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி NRO அக்கௌண்ட் தான் பெஸ்ட் சாய்ஸா சார் NRIக்கு? ஆமாம், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா அதாவது லோக்கல் யூசேஜுக்கு, இங்கே வர்றது வாங்கிறதுக்கு, இங்கேருந்து லோக்கலாக பேமெண்ட் எல்லாமே பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே NRO தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே சார். அதே மாதிரி ஃபாரின் இன்கம்மை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா NRE அக்கௌண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன்? NRE தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டைரெக்டாக அங்கேருந்து வர்றது, அதுலேருந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற டெபாசிட் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீங்கிறதுனால ஸோ NRE இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ ப்ளஸ் ரீபார்ச்சேஷன் ஃபுல்னா NRE சூஸ் பண்ணலாமா இல்லை FCNR சூஸ் பண்ணலாமா? FCNR இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டும் வில் பி டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ரிபாட்ரியேஷன் நீங்கள் FCNR அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக யூ கேன் மூவ் இட் இன்டு ஃபாரின் அக்கௌண்ட். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ NRI ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களுக்கு என்ன சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஒன்லைனில் ஏதாவது சொல்லலாம் சார்? டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இப்போது உங்களுக்கு NRE அக்கௌண்ட் ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரூல் படி, RBIயோட ரூல் படி FCNR டெபாசிட்ஸ் டைரெக்டாக நீங்கள் டாலர்லேயோ இல்லை எந்த ஃபாரின் கரன்சிலையோ நீங்கள் டெபாசிட் வச்சாலும் அந்த டெபாசிட்டுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் எதுவுமே டேக்ஸ் ஃப்ரீ, எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நெட்டு இப்போ உங்களுக்கு 7% வர்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5%, 3.5% தான் மேக்ஸிமம் உங்களுக்கு டெபாசிட்டே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் இத்தனை வருஷமாக இந்தியாவில் இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 7%க்கு மேலே உங்களுக்கு வட்டி வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃபாரின் கரன்சியை இந்தியன் கரன்சியாக மாற்றணும். இந்தியன் கரன்சியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வர்ற வட்டிக்கு நீங்கள் இந்தியாவில் டேக்ஸு கட்டணும். டேக்ஸு கட்டிட்டு பாக்கி இருக்கிற காசை மறுபடியும் you have to convert it into your foreign currency. இதெல்லாம் பண்ணும்போது there will be a lot of revenue loss. இப்போது இங்கே 7%, 7.5%க்கு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இந்த வேலைகள் எல்லாமே பண்ணி நீங்கள் மறுபடியும் நீங்கள் காசு அங்கே எடுத்துகிட்டு போகும்போது நெட்டு உங்களுக்கு ஒரு 2.5% இல்லை 3% தான் வரும். இப்போ லேட்டஸ்ட் ரூலில் இந்த மாதிரி சிக்கல் எதுவுமே இல்லை. FCNR டெபாசிட் டைரெக்டாக அங்கேருந்து டாலர் அனுப்புகிறீங்களா, $10,000 அனுப்புகிறீங்களா, இட் ஸ்டேஸ் அஸ் டாலர், இட் வில் பி டெபாசிட்டட் ஆஸ் டாலர். அதுக்கு வர்ற வட்டியும் உங்களுக்கு டாலரில் தான் வரும். ஸோ இந்த கரன்சி கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லை, டாக்ஸேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லை. இதில் வர்ற வருமானம் எல்லாத்துக்குமே டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதில் வர்றதை அப்படியே நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு எனக்கு அங்கே 4% தான் கிடைக்குது, 3% தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சா ஃபாரினில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே இந்தியாவுக்கு இப்போ நீங்கள் அனுப்பி FCNR டெபாசிட்டில் போட்டுட்டு யூ கேன் டேக் தட் 7% அப்படியே. யூஎஸில் ஒரு பேங்க்கில் 7%க்கு நீங்கள் டெபாசிட் போட்டிங்கன்னா என்னவோ அதே தான் இந்தியாவில் இருக்க FCNR டெபாசிட்லேயும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரூல் படி. ஸோ அதனால் யூ யூட்டிலைஸ் திஸ். உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, வருஷம் பண்ணினீங்கன்னா your money will compound a lot more faster. இப்போதைக்கு டாலரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யுஎஸ்ஆ இந்தியாவா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். யுஎஸ்ஆ
இந்தியாவான்னு பார்க்கும்போது இந்தியா சீம்ஸ் டு பி அ பெட்டர் சாய்ஸ் நோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.